ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம். என்னோடய வீடியோவில் சின்ன ஒரு மிஸ்டேக் வருது. லாஸ்ட் எண்டிங் முடிக்கும்போது நான் பேசிக்கிட்டே இருக்கேன், அதுக்குள்ளே வீடியோ முடிஞ்சிருது. ஸோ சாரிங்க. என்னோடய வியூவர்ஸ்க்கு இப்போ தான் நான் என் பாப்பாவை கூட்டிகிட்டு கடைக்கு வந்தேன். நாங்கள் பார்த்திங்கன்னா முருகா எலக்ட்ரிக்கல் ஹார்ட்வேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை வச்சுருக்கோம். மதியத்துலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் தான் கடையில் இருப்பேன். காலையிலேருந்து மதியம் வரைக்கும் ஹஸ்பண்ட் இருப்பாங்க. அப்புறம் நடுவில் எப்போ ஹஸ்பண்ட் கடைக்கு கூப்பிட்றாங்களோ அப்போ தான் கடைக்கு போவேன். கடைக்கு போயிட்டு ஈவினிங் ஆகிடுச்சு. நல்லா மழை வர மாதிரி இருந்தது. கடலூரில் பார்த்திங்கன்னா காலையில் கிளைமேட் பார்த்திங்கன்னா நல்லா வெயில் அடிச்சுது ஒரு 10 மணிக்கு மேலே. அப்படியே ஆப்போசிட் ஆகிடுச்சிங்க. ஈவினிங்கு நல்லா காற்றடிச்சிட்டு மழை வர மாதிரி இருந்தது. சரி, நைட்டுக்கும் நாளைக்கு கிருத்திகை இல்லையா, சரின்ட்டு படைக்கிறதுக்கு பூஜை சாமான் எல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு கடைக்கு வந்தேன். நான் எப்போதுமே இந்த மாதிரி ஹோல்சேல் கடையில், நாடக கடையில் தான் வாங்குவேன். ஏன்னா நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே கடன் கொடுப்பாங்க. அதனால் வரவு வச்சு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் வாங்குவேன். டிமார்ட்டுக்கும் போயிருக்கேன். பெரிய பெரிய கடைகளுக்கும் போவேன். என்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி வருவேன். எப்படின்னா ஒரு பாதி அமௌண்ட் கொடுத்துருவேன், மீதி அமௌண்ட்டு எப்போ முடியுமோ அப்போ கொடுத்து வாங்கிப்பேன். ஸோ பார்த்திங்கன்னா கிளைமேட் நல்லா க்ளவுடியாகவே இருந்துச்சு. கடைக்கு வெளியில் அப்படியே பார்த்தா வானம் மூடிக்கிட்டு இருந்துச்சு. நேற்றுலாம் நல்லா மழை கடலூரில். என் கூட என்னோடய சின்ன பொண்ணு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. அவள் பார்த்திங்கன்னா ஏதாவது வாங்கி கொடுமான்னு எச்சரிச்சிட்டே இருந்தா. சின்ன பசங்க கடைக்கு கூப்பிட்டு போனாலே அப்படி தான். நான் 5 ரூபா 10 ரூபா தான் பட்ஜெட்டில் அவளுக்காக ஒதுக்குவேன். அதுக்கு மேற்கொண்டு எதுவுமே வாங்கி தர மாட்டேன். ஏதாச்சும் நம்ம ஊர் சாக்லேட் எப்படி பார்த்திங்கன்னா தேன் மிட்டாய், கடலை மிட்டாய், எள்ளுருண்டை அந்த மாதிரி தான் வாங்கி தருவேன். அது பார்த்திங்கன்னா இப்போ அவளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஸ்கூலில் பசங்க எல்லாம் இந்த சாக்கோஸு 5 ஸ்டாரு அப்படி இப்படின்னு எடுத்துகிட்டு வராங்களா, அதை பார்த்ததுலேருந்து இப்போ அந்த மாதிரி தான் கேட்டு நச்சரிக்க ஆரம்பிச்சிட்டா. ஸோ 2 வாரம் கேட்க விட்டதுக்கப்புறம் தான் சாக்கோஸ் ரொம்ப நச்சரிச்சான்னு சொல்லிட்டு சாக்கோஸ் வாங்கி கொடுத்தேன். எது வாங்கினாலும் அக்காளுக்கும் தங்கச்சிக்கும் சேர்த்து பிரித்து வாங்கிப்பாளுங்க. இவள் கடைக்கு வாங்கினாலும் அக்காவுக்கு வாங்கிப்பாள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.